வெல்கம் பேக் டு விஸ்மயம் நியூஸ் 24. இன்றைய நாளுக்கான குவைத்தின் செய்திகளை பார்க்கலாம். செய்திகளுக்குள் செல்ல முன் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடவே நோட்டிஃபிகேஷனையும் ஆன் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் பதிவிடும் வீடியோக்களை தவறாமல் பார்க்க முடியும். குவைத்தில் அனுமதி இல்லாமல் நன்கொடைகள் சேகரிப்பவர்களுக்கு எதிராக உள்துறை அமைச்சகம் கடுமையான கண்காணிப்பை ஏற்படுத்தியுள்ளது. தற்பொழுது சமூக நல அமைப்புகள் நன்கொடைகள் பெறுவதற்கும் பகிர்வதற்கும் கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. தனிநபர்களாகவோ குழுக்களாகவோ நிறுவனங்கள் வாயிலாகவோ எந்தவிதமான நன்கொடைகளையும் பெறுவதும் வழங்குவதும் குற்றமாகும் என்று உள்துறை அமைச்சகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வாட்ஸ்அப்பில் அல்லது பிற சமூக ஊடகங்களில் நன்கொடைகள் கோருவது கூட சட்டவிரோதமாகும் என தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. எலக்ட்ரானிக் இணைப்பு போன்ற சேவைகள் மூலம் பணம் அனுப்புவது மற்றும் பெறுவது ஆகியவற்றையும் அமைச்சகம் தீவிரமாக கண்காணித்து வருகிறது. இவ்விதமான சமூக ஊடகங்களை பயன்படுத்தி பணம் திரட்டிய ஒரு பள்ளி இமாம் மற்றும் மத பேச்சாளர் ஆகியோரை 2 நாட்களுக்கு முன்பு பாதுகாப்பு படைகள் கைது செய்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ஒரு வெளியேறுபவருக்கு 500 குவைத் தீனார்கள். தேடப்படும் நபர்கள் நாட்டை விட்டு வெளியேற உதவும் குவைத் துறைமுக ஊழியர். குவைத் துறைமுகத்தில் பணிபுரியும் ஒரு சிவில் ஊழியர் நாட்டை விட்டு வெளியேற சட்டபூர்வமாக தடை செய்யப்பட்ட நபர்கள் சட்டவிரோதமாக வெளியேறுவதற்கு வசதி செய்ததாக கூறி குற்றவியல் பாதுகாப்பு துறையால் பொது வழக்குரைஞரிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளார். குற்றம் சாட்டப்பட்டவர் தனது பதவியை பயன்படுத்தி குவைத்திலிருந்து தேடப்படும் நபர்களை கடத்துவதற்கு ஈடாக 500 குவைத் டாலர் பணம் பெற்றதாக கூறப்படுகிறது. பாதுகாப்பு வட்டாரத்தின்படி துப்பறியும் நபர்களுக்கு நம்பகமான உள்துறை தகவல் கிடைத்திருக்கின்றது. அந்த ஊழியர் பயண தடைகளை எதிர்கொள்ளும் நபர்களுக்கு வழக்கமாக உதவி செய்து வருவதாக கூறப்படுகின்றது. குற்றச்சாட்டுகளை உறுதிப்படுத்த அதிகாரிகள் பயண தடை விதிக்கப்பட்ட ஒரு ரகசிய ஆதாரத்தை நியமித்திருக்கின்றனர். அது ஆதாரம் சந்தேக நபரை தொடர்பு கொண்டு பின்னர் அவர் தனது பதவியை பயன்படுத்தி துறைமுகம் வழியாக மூலத்தின் பாதையை செயல்படுத்தியிருக்கின்றனர். அவரை கைது செய்ய அதிகாரிகளுக்கு தேவையான ஆதாரங்களை வழங்கியிருக்கின்றனர். கைது செய்யப்பட்டு விசாரணையின் போது குற்றம் சாட்டப்பட்டவர் குற்றச்சாட்டுகளை ஒப்புக்கொண்டிருக்கின்றனர். தனது நடவடிக்கைகள் மனிதாபிமான நோக்கங்களால் இயக்கப்பட்டதாகவும் தான் உதவியவர்கள் இறுதியில் நாடு திரும்புவார்கள் என்ற நம்பிக்கையை வெளிப்படுத்தியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அவர் நியாயப்படுத்திய போதிலும் அதிகாரிகள் அவரது நடத்தையை கடமை மற்றும் தேசிய பாதுகாப்பின் கடுமையான மீறலாக குறிப்பிடுகின்றனர். குற்றவியல் பாதுகாப்புத்துறை மூலம் உள்துறை அமைச்சகம் பொது அலுவலகத்தை தவறாக பயன்படுத்துவதை தடுக்க விழிப்புடன் இருப்பதாகவும் சட்டத்தை குறைமதிப்புக்கு உட்படுத்துபவர்களுக்கு எதிராக உறுதியான நடவடிக்கை எடுக்க உறுதி பூண்டுள்ளதாகவும் அந்த வட்டாரம் வலியுறுத்தியுள்ளது. குற்றம் சாட்டப்பட்டவர்கள் எளிதாக்கப்பட்ட சட்டவிரோத பயண ஏற்பாடுகளால் பயனடைந்த நபர்களை விசாரணைக்கு அழைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. பயண கட்டுப்பாடுகளை தவிர்ப்பதற்கு உதவிய அனைவரின் பட்டியல் தற்பொழுது நடைபெற்று வருகிறது. ஒரு குவைத் குடிமகனுக்கு வாடகை கொடுப்பனவு கிடைக்கும். வீட்டு வசதி விண்ணப்பத்தை பலமுறை மாற்றி தள்ளுபடி செய்த குடிமகனுக்கு வாடகை கொடுப்பனவை 11,300 குவைத் டாலர்கள் பின்னோக்கியும் தொடர்ச்சியாகவும் திருப்பிச் செலுத்துமாறு மாநில வீட்டு வசதி அமைச்சகத்திற்கு முதல் நிகழ்வு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. ஒரு மைல்கல் தீர்ப்பில் வாடகை கொடுப்பனவை நிறுத்தி வைப்பதற்கான அளவுகோல் வீட்டு வசதி நிலத்தை ஒதுக்குவது மட்டுமல்ல, கட்டுமான காலத்தை நிறைவு செய்வது அல்லது மின்சார இணைப்பு என்று நீதிமன்றம் தெளிவுபடுத்தியுள்ளது. வழக்கறிஞர் அப்துல் மெஹ்சான் அல் கட்டான் தாக்கல் செய்த வழக்கின் விவரங்கள் மே 4, 2023 அன்று வாதிக்கு அல் முத்லாவில் ஒரு புதிய நிலம் ஒதுக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது. இருப்பினும் கட்டுமான பணிகள் இன்னும் நிறைவடையவில்லை என்பதாலும் மின்சாரம் இணைக்கப்படவில்லை என்பதாலும் வாடகை கொடுப்பனவை நிறுத்துவதற்கு தேவையான நிபந்தனைகளாக இது கூறப்படுகிறது. அவர் கொடுப்பனவை பெற உரிமையுடையவராகவே இருந்திருக்கின்றார். நிர்வாக அதிகாரி பணம் செலுத்துவதை நிறுத்திவிட்டு அந்த காலத்திற்கான பணத்தை திரும்ப பெற கோருவது தவறானதாக கருதப்பட்டது. வாதி புதிய வீட்டு வசதி விண்ணப்பத்தை சமர்ப்பித்து ஒதுக்கப்பட்ட நிலத்திலிருந்து இன்னும் பயனடையாததால் அமைச்சகம் கழிக்கப்பட்ட தொகையை திருப்பி தந்து மீண்டும் பணம் செலுத்த வேண்டும் என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. தொடர்புடைய ஒழுங்குமுறை செயல்படுத்தப்பட்ட மாதத்திலிருந்து தொடங்கி மாற்று வீட்டு வசதியை மாற்றுதல் அல்லது தள்ளுபடி செய்ததன் காரணமாக முன்னர் பணம் செலுத்துதல் நிறுத்தப்பட்ட அனைத்து நபர்களுக்கும் வாடகை கொடுப்பனவுகள் மீண்டும் வழங்கப்பட வேண்டும் என்று தீர்ப்பில் மேலும் கூறப்பட்டுள்ளது. குவைத்தில் இன்றைய தினம் தங்கத்தின் பெறுமதிகளை பார்க்கலாம். 24 காரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 33.17 குவைத் தீனார்களாகும். 22 காரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 30.42 குவைத் தீனார்களாகும். 18 காரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி
24.88 குவைத் தீனார்களாகும். 21 காரட் 1 கிராம் ஒன்றின் தங்கத்தின் பெறுமதி 29.02 குவைத் தீனார்களாகும். குவைத்தின் இன்றைய நாணய மாற்று விகிதங்களை பார்க்கலாம். குவைத் தீனார் ஒன்றின் இந்திய பெறுமதி 278.56 இந்தியன் ரூபாய்களாகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் இலங்கை பெறுமதி 973.69 இலங்கை ரூபாய்களாகும். ஒரு குவைத் தீனார் ஒன்றின் பங்களாதேஷ் பெறுமதி 395.93 பங்களாதேசி டகாஸ் ஆகும்.